என்ன வரதராஜரின் தரிசனம் நன்றாக கிடைத்ததா? மனசுக்கு திருப்தி தானே? தங்கள் தயவால் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டியது சுவாமி, மிக்க நன்றி. அப்பா, ராமானுஜர் காஞ்சிபுரம் வந்தது சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரதனுக்கு கைங்கரியம் செய்த கதை என்ன? இன்னும் சொல்லவில்லையே. அதை நம் பட்டர் வாயினாலே கேட்டு இன்புறுவோமே. ஆஹா, இந்த கால குழந்தைகளுக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் கூறும் பெற்றோர்களையும் அதை விரும்பி கேட்கும் குழந்தைகளையும் காண்பதே அரிதாகிவிட்டது. ராமானுஜனுக்கும் வரதனுக்கும் இடையே உள்ள அந்த தெய்வீக பந்தம் எத்தனை முறை படித்தாலும் கேட்டாலும் அழுக்கவே அழுக்காது. கூறுகிறேன், கேளுங்கள். குரு யாதவ பிரகாசரிடத்தில் ராமானுஜருக்கு என்ன நடந்தது என்பதை தாங்கள் கூற வேண்டும். யாதவ பிரகாஷரின் சிஷ்யர்களில் சிலர் ராமானுஜர் அறிவிலையும் புத்தி கூர்மலையும் பொறாமை கொள்ள ஆரம்பித்தனர். அவர்கள் அந்த உத்தம சிஷ்யனை விரோதியாக எண்ணத் தொடங்கி அவன் வாழ்க்கையை முடிக்க திட்டமிட்டனர். அடப்பாவமே, அப்புறம் என்ன நடந்தது? அவர்கள் குருவுடன் காசிக்கு பயணம் செய்தபோது ராமானுஜரை அங்கு கங்கையில் தள்ளிவிட முடிவு செய்து காசி வரை சென்றுவிட இது ரகசியமாக கேட்டு அறிந்த எம்பார் என்று அழைக்கப்படும் ராமானுஜரின் ஒன்றுவிட்ட சகோதரன் கோவிந்தன் இரவோடு இரவாக ராமானுஜரை அங்கிருந்து தப்பி ஓட செய்தார். இந்த சிறு வயதில் இப்படி ஒரு கஷ்டமா? இரவில் காட்டு வழியில் எந்த துணையும் இல்லாமல் ராமானுஜர் எப்படி உயிர் பிழைத்தார்? அதுதான் இறைவன் அருள். மேலும் கூறுங்கள் பட்டரே. வழியில் நடுசாமத்தில் கணவன் மனைவியாக வந்த ஒரு வயதான வேடுவ தம்பதிகள் ராமானுஜரிடம் வந்து தங்களுக்கு மிகவும் தாகமாக இருக்கிறதென்றும் தண்ணீர் தரும்படி வேண்ட ராமானுஜர் தன் மேல் உத்தரியத்தை எடுத்துக்கொண்டு நெடுந்தூரம் சென்று அங்கிருக்கிற கிணற்றிலிருந்து நீரை பல முறை கொண்டு வந்து கைகளில் பிழிந்து அவர்களின் தாகத்தை தீர்த்து வைத்தார். யார் அந்த வேடுவ தம்பதியார்? எப்படி நடு காட்டில் நடு ராத்திரியில் அங்கு வந்தனர்? அதுதான் நாராயணன் லீலை. ராமானுஜர் கலைத்து விட்டதை அறிந்த அந்த வேடுவரின் மனைவி தன் மடியிலே ராமானுஜரை உறங்க வழி செய்தார். நன்றாக உறங்கி காலை கண் விழித்த போது ராமானுஜருக்கு ஒரு பேர் அதிசயமே காத்திருந்தது. அவர் அப்போது காட்டின் நடுவில் இல்லை, நன்றாக மனிதர்கள் நிறைந்த ஒரு நகரத்தில் நின்று கொண்டிருந்தார். அருகில் ஒரு கிணறும் இருந்தது. என்ன குழந்தைகளே, கதை நன்றாக இருந்ததா? மேலும் நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். அம்மா, நான் சொல்கிறேன். வேடுவ தம்பதிகளாக வந்தது வரதனும் பெருந்தேவி தாயாரும். சரியா? ராமானுஜர் நின்ற நகரம் காஞ்சிபுரம். அருகில் இருந்த கிணறு தான் நாம் பார்த்த சாலை கிணறு. சரிதானே? மிகச் சரியாக கூறினீர்கள். அன்றையிலிருந்து ராமானுஜர் நித்தமும் சாலை கிணற்றிலிருந்து நீரை முகர்ந்து மேலே ஏறி வரதனுக்கு திருமஞ்சன தீர்த்தம் தரும் கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம் ராமானுஜரின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியது. திருக்கச்சி நம்பிகளுடன் நட்பு, கிரகசாஸ்திரமும் பிறகு சந்நியாசாஸ்திரமும், திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் உபதேசம் என காஞ்சிபுர க்ஷேத்திரம் ராமானுஜரின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியது. திருக்கச்சி நம்பிகள் பற்றியும் தாங்கள் கூற வேண்டும். கூறுகிறேன். கோவிலுக்கு சென்று கொண்டே பேசலாம். வாருங்கள், செல்லலாம். வாருங்கள்.